இது சீமான் கைதா? அப்பா, சீமான் கைது, டிகே கட்சி செயலாளர் புஷி ஆனந்த் கைது, டிகே கட்சி தலைவர் விஜய் கவர்னர் சந்திப்பு, இந்த எல்லா நிகழ்வுகளும் வேற வேறையா இருந்தாலுமே இது பின்னாடி இருக்கிற மூல காரணம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு அந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, போற போக்க பார்த்தா இந்த அசிஃபா, நிர்பயா இவங்களுடைய கேஸுக்கு அப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் தான் இந்தியாவே உலுக்கிரும் போல இருக்கே. ஏன்னா எப்போ நம்ம அண்ணாமலை சார் கைது செய்யப்பட்டாரோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பல முக்கிய பிரமுகர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஆனா இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் வழக்குக்கு அகேன்ஸ்டா குரல் கொடுத்தவங்க, போராட்டம் பண்ண முயற்சி பண்ணவங்க. ஆனா இவங்க எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. முக்கியமான அந்த சார் அவர் இன்னும் கைது செய்யப்படல. அதுக்கான காரணம் என்ன, அதை கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம். இப்போ முதல்ல சீமான் எது கைது செய்யப்பட்டிருக்காரு அதை பார்த்துக்கலாம் வாங்க. சீமான் சார் வந்து வள்ளுவர் கோட்டத்துல ஒரு போராட்டம் நடத்திருக்காரு இந்த கேஸ்க்கு அகேன்ஸ்டா தான். ஆனா அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டிராபிக் ரொம்ப ஜாம் ஆகும் அப்படின்னு. ஏயா, போராட்டம்னாலே கொஞ்சம் டிராபிக் ஸ்தம்பிக்க தான் செய்யும். ஒரு அப்பாவி பெண்ணுக்காக கொஞ்ச நேரம் நம்ம இதை கூட பொருட்படுத்த முடியாதா? உண்மையை சொல்ல போனா அதெல்லாம் காரணம் கிடையாதுங்க. இதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க. போராட்டம் நடத்த விடக்கூடாது, அவரை கைது பண்ணிட்டாங்க. இப்ப அவரு ரிலீஸும் ஆயிட்டாரு. இப்ப இந்த கைதை வச்சு அண்ணனுடைய விழுதுகள் எல்லாருமே டிவிகே கட்சி விஷயத்துல ஜீரோவா போன நம்ம அண்ணனை இப்ப ஹீரோவா ஆக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. தப்பு இல்ல, அண்ணன் பண்ண விஷயம் அப்படிதான். ஏன்னா அண்ணன் என்னதான் ஹீரோவோ ஜீரோவோ ஒரு பொண்ணு விஷயத்துக்காக இறங்கி களத்துல போராட்டம் பண்ணி கைது வரைக்கும் போயிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக அண்ணனை கண்டிப்பா பாராட்டவே செய்யலாம். ஆனா என்னன்னு தெரியல மக்களே, நம்ம பாராட்டினது அண்ணனால ஜீரணிக்க முடியல என்னமோ தெரியல. அண்ணன் ஆல்ரெடி இன்னொரு இடத்துல வம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. யாருன்னா ஐபிஎஸ் வருண் அவர்கிட்ட அண்ணன் வந்து ஒரு வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நீ சட்டையை கழட்டிட்டு வாடா, நீ வாடா அப்படின்னு இருக்காரு. அது என்ன காரணம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஐபிஎஸ் வருண் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரையுமே அட் அ டைம்ல சைமல்டேனியஸா டிஜிபி பதவி வந்து ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு. ஒரே பக்கத்து சிட்டியில வந்து கிடைச்சிருக்கு, திண்டுக்கல்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணன் என்ன குற்றச்சாட்டு வைக்காருன்னா, டிஎம்கே கட்சியோட கைக்கூலி தான் இந்த ஐபிஎஸ் வருண். ஒரு ஆடியோ லீக் மேட்டர்லயுமே அவர் மேல பல ஃபோர்ஜரி புகார் ஒண்ணு இருக்கு. அது ஆல்ரெடி சாட்டை துரைமுருகன் வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல வந்து கிளியரா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்காரு. நம்ம அதுக்குள்ள டெப்தா போக வேண்டாம். அது மட்டும் இல்லாம வருண் வந்து இந்த ஜாதிய வேறுபாடு எல்லாம் பண்றாரு இந்த கைதிகள் மத்தியில. கடைசியா ஒண்ணு சொல்லிருக்காரு, வருண் வந்து தமிழ்காரனே கிடையாது, அப்படி இப்படின்னு பல அவதூறான விஷயத்த பேசிருக்காரு அப்படின்னு இவர் மேலேயும் இதுக்கு அகேன்ஸ்டா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பதிலடியா வருண் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து தமிழனா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து நான் சும்மா வரல, நான் ரொம்ப படிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அட் டைம்ல 36 மணி நேரம்லாம் கண்டினியூஸா நாங்க ஸ்டடிஸ் பண்ற நிலைமை வரும். அந்த யூபிசி எக்ஸாம் வந்து அவ்வளவு ஈஸியான எக்ஸாம் கிடையாது. நான் இதை சும்மா விட போறது கிடையாது. அவர் என்னை சட்டையை கழட்டிட்டு வாந்தானே சொல்லியிருக்காரு. நான் அதே சட்டையை போட்டு போலீஸ் அதிகாரியாவே அவரை கைது பண்ணுவேன். நீதிமன்றத்தை இதுக்கு அகேன்ஸ்ட் நான் வழக்கு தொடர போறேன். அவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயத்த ரெண்டு பக்கமும் பார்த்து நாங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, இதுக்கு அடிப்படையா ஒரு காரணம் என்ன அமைஞ்சிருக்குன்னா, வருண் ஐபிஎஸ் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. என்னன்னா, சீமான் கட்சி வந்து சமூக நீதி இல்லாத ஒரு கட்சியா இருக்கு, இவங்க வந்து தமிழ் சாவிசம் பண்றாங்க அப்படின்னு ஒரு திரியை போட்டிருக்காரு. நம்ம சீமானனை ஒரு வெறும் குச்சி எடுத்தாவே அதை நெருப்பாக்கிடுவாரு. இவர் மருந்தோட சேர்த்து போட்டிருக்காரு. அவர் விடுவாரா? அவர் வச்சு செய்கை செஞ்சு விட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப பிரதமர் மோடியுமே பேசுறாரு, தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ் பழைய மொழி அப்படின்னு. அப்ப அவர் பேசுனது நீங்க தமிழ் சாவிசம் சொல்ல போறீங்களா? ரெண்டாவது, இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துல எந்தெந்த மொழி வந்து பெரும்பான்மையா இருக்கோ அவங்களுக்கு தனி மாநிலம் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ்காரனுக்கு முக்கியத்துவம் இருக்கணும், தமிழன் தான் ஆளணும், தமிழனுக்கு முன்னுரிமை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடோட எங்க கட்சி செயல்படுறது என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சோ இதுல எங்களுடைய கருத்து என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல அண்ணன் எஸ்கேப் ஆயிட்டாரு. அண்ணன் மேல தப்பு இல்லை. ஆனா என்னன்னா, அண்ணன் கேட்ட விதம் வந்து ரொம்ப தப்புங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்துகிட்டு, இன்னும் இந்த பிரதிநிதியா கூட மக்கள் ஃபுல்லா ஆக்கல, 8% ஓட்டு தான் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. பட் இருந்தாலுமே நாளைக்கே கூட ஆகலாம். அப்படி ரீப்ரசென்ட் பண்ற ஒரு பெரிய கட்சி தலைவரா இருந்துகிட்டு நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள ரொம்ப கவனம் முக்கியம்னே. சட்டையை கழட்டிட்டு வா, நீ ஆம்பளையா, அப்படி இப்படி ரொம்ப கொச்சமா பேசுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு, நாளைக்கு ஒரு எம்பி ஆகி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பார்லிமெண்ட்டுக்கு, ஜிஎஸ்டி பத்தி கேட்காரு,
நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்த இந்த ஜிஎஸ்டியை குறைச்சு காட்டுறான், நாளைக்கே நான் எம்பி பதவியை தூக்கி ஏறேன்டா அப்படிம்பாரு. இதெல்லாம் முறையா? இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்கண்ணே. இதான் எங்களோட சஜஷன். சோ மக்களே, இது வரைக்கும் நம்ம சீமான் அண்ணனுடைய புராணத்தை பார்த்துட்டோம். வாங்க அவருடைய தம்பியோடைய எதிர்காலத்தை கொஞ்சம் பார்த்துடலாம். நாங்க வீடியோட இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்த மாதிரியே விஜயோடைய கவர்னர் சந்திப்பும் அவருடைய கட்சி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இவருடைய அரெஸ்ட், இந்த ரெண்டுத்துக்கான பின்னணியை பார்த்துடலாம் வாங்க. முதல்ல புஷி ஆனந்த் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காருன்னா, இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை கேஸ் இருக்குங்க இல்லையா, அதை அடிப்படையா கொண்டு டிவிகே கட்சி சார்பா ஒரு லெட்டர் வந்து விஜய் எழுதியிருக்காங்க. அதுல என்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இனிமேலும் யாருக்கிட்ட தான் போய் நியாயத்தை கேட்க முடியும், புரியுதுங்களா? இப்படியே நம்ம எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும். ஆனா இதெல்லாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பா மாறும். நீங்க பயப்படாதீங்க, உங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு உறுதுணையா நான் இருக்கேன் அப்படின்னு விஜய் மென்ஷன் பண்ணி கைப்பட அவருடைய சிக்னேச்சரும் அதுல போட்டிருக்காருங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த லெட்டரை பேம்ப்ளேட்டா புஷி ஆனந்த் டிவி கட்சி சார்பா மக்களுக்கும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் கொடுத்துட்டாருங்க. இது தப்பு அப்படின்னு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு சட்ட ரீதியா போலீஸ் தரப்புல என்ன காரணம் சொல்லப்படுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு விஷயம் நெகட்டிவா இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்க இன்னும் அதை பரப்புனீங்கன்னா மக்கள் மத்தியில் அது ஒரு பயத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் இதுக்கான லாஜிக் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இப்போ இதே மாதிரி பிரச்சனைகள் வட மாநிலங்களில் நடக்கும்போது இங்க நம்ம அரசாங்கம், ஏன் நம்ம எம்பிகள் எல்லாருமே போர்க்கொடி தூக்கி போராட்டம் நடத்துறாங்க. கனிமொழி அக்கா கூட நடத்திருந்தாங்க. அவங்களும் இந்த பேம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கும், அந்த கேஸ் சம்பந்தமான வார்த்தைகள், அதுல என்னென்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு கொடுமை, அது எல்லாமே மென்ஷன் ஆகி தான் அவங்க பண்றாங்க. விச் மீன்ஸ் அவங்களும் அதை எக்ஸ்போஸ் பண்றாங்களா? இல்ல. அப்போ அது எக்ஸ்போஸ் இல்லைன்னா இதுவும் கிடையாது தான். ஏன், இது ஒரு விழிப்புணர்வான ஆங்கிள் கூட தான் அவங்க பார்த்திருக்கலாம். பட் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ண, ஆட்சி வந்தா அதிகாரம் தான். இந்த லைன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததா விஜயோட கவர்னர் சந்திப்பு. அவரு போய் நேரடியா கவர்னரை சந்திச்சு, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்குலைஞ்சு போய் இருக்கு, இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் மனுவை கொடுத்திருக்காரு. பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேசிட்டு அவர் காரை கூட அங்க எடுத்திருக்க மாட்டாரு போல. இங்க ட்ரெயினே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுக்கடுக்கா விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சுட்டு, விஜய் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டுக்காரு, மக்களுக்கு எதிராக இறங்கி களத்துல போராட மாட்டுக்காரு, அப்படி இப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் அவர் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? அதை தீர்மானிக்க முதல்ல எதிர்கட்சிகளாகிய நீங்க யாரு? அவருடைய வழியில போறாரு. இப்போ நீங்க தான் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஊட்டுறீங்க. அந்த போராட்டத்துல இறங்கி இந்த கைது ஆகி, தெரியும் எல்லா அரசியல் கட்சிக்காரனும் காலைல கைதானா சாயந்தரம் வந்துட போறோம் தெரியும். இதை யூஸ் பண்ணி மக்களை நீங்க தான் ஓட் பேங்கா யூஸ் பண்றீங்க. பட் விஜய் அதை பண்ணவே இல்லை. ஏன்னா சட்ட ஒழுங்கு சீர்குலைப்புல கவர்னர் கையில இருக்கிற பவரை வந்து அவர் புரிஞ்சிருக்காரு. ஆக்சுவலி சொல்ல போனா அம்பேத்கருடைய ரியல் ஃபாலோவரா அவர் தான் இருந்திருக்காரு. ஏன்னா அதனாலதான் அவர் நியாயப்படி சட்டப்படி மேல்முறையீடு மனுவை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்திருக்காரு. ஏன்னா எந்த ஒரு விஷயம், ஒரு லா கூட இம்ப்ளிமெண்ட் ஆகி சட்டசபையில பில் பாஸ் ஆனா கூட ஃபைனல் அப்ரூவல் கவர்னர் கையில தான் இருக்கு. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட விஜய் அரசியல்வாதியா இல்ல காலாகாலமா பண்ணிக்கிட்டு வர அந்த சம்பிரதாயத்துக்காக போய் போராட்டம் பண்ணி கைதாகிற நீங்க அரசியல்வாதியா? நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ மக்களே, நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் பார்த்த இந்த எல்லா அணுகுமுறையா இருக்கட்டும், இல்ல போராட்ட களமா இருக்கட்டும், இது அனைத்துமே அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை இதை அடிப்படையாக கொண்டுதான். நீதிமன்றமும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கேஸை வந்து ரொம்ப துரிதமா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் இழப்பீடு தொகையும் நீதிமன்றம் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேதிக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டு வந்து சோசியல் மீடியால என்ன உலாவிக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, யார் அந்த சார், அதாவது அந்த கல்பிரேட்டான ஞானசேகர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட இன்னொரு சாரும் இருக்காரு, அவருக்கும் நீங்க இந்த மாதிரி ஒத்துழைக்கணும் அப்படின்னு மிரட்டிருக்காருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு. இதை வச்சுதான் பல எதிர்கட்சிகள் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க, மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதுவரைக்கும் போராட்ட களத்துக்கு வராத டிவிகே கட்சி தொண்டர்களும் நேரடியா இந்த விஷயத்துக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா கட்சி சார்பும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது சம்பந்தமா காவல்துறையினர் தரப்புல இருந்து நீதிமன்றத்துல வைக்கப்பட்ட அந்த விளக்கம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து சும்மா அந்த பெண்மணியை மிரட்டுறதுக்காக தான் அப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு. பட் இதுல எங்களுடைய ஒரு கருத்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அப்படி ஒரு மிரட்டுறதா இருந்தா உன்னுடைய இன்னொரு பழைய வீடியோ எங்க கிட்ட இருக்கு, அதை வச்சு நான் மறுபடியும் இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி இருக்கலாம். பட் அவர் அப்படி பண்ணாம இன்னொரு சார் இருக்காரு, அவர்கிட்ட ஒத்துழைப்புன்னு கேட்கறத வச்சு பார்க்கும்போது அது வந்து அவருடைய ஒரு ஆர்டர் மாதிரி தான் இருக்கு. மிரட்டுற தோணில அது இல்லை. இது எந்த அளவுக்கு
அவங்க போலீஸ்காரங்க வந்து நியாயப்படுத்துறாங்கன்றதும் புரியல. ஆனா நீதிமன்றம் இதுல இன்னும் துரிதமா விசாரணை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது வரைக்கும் நீதிமன்றத்துல பாராட்டலாம். இப்ப எங்களுடைய கருத்து அண்ட் கான்க்ளூஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது விஜயா இருக்கட்டும், இல்ல அண்ணாமலையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஒரே விஷயத்துக்கு இவ்வளவு குரல் கொடுத்திருக்காங்க. ஏன்னா கட்சி வாரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே தனித்தனி கட்சி தான். ஏன் ஒரு சில கட்சிகளுக்கும் ஆக செய்யாதுதான். இருந்தாலும் இது வந்து ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால, பாதிக்கப்பட்டது ஒரு பெண் அப்படின்றதுனால இவங்க எல்லாரும் ஒண்ணி இணைஞ்சு தமிழன் எவ்வளவுதான் ஜாதி வாரியா பிரிஞ்சிருந்தாலும், அரசியல் கட்சி வாரியா பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து இதுக்கு அகெயின்ஸ்டா குரல் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம நாடு கலாச்சார அடிப்படையா பெண்ணை வந்து ஒரு கடவுள் ரூபத்துல பாக்குற நாடு. நம்ம ஊரும் அப்படிப்பட்ட ஊர் தான். அதனாலதான் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப எப்படி மத்தியில வந்து பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா ஒரு இந்தியன் அலையன்ஸ்னு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஆளுங்கட்சிக்கு எதிராக தமிழ்நாடு அலையன்ஸ் நம்ம சும்மா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு தான் எல்லா கட்சியும் இந்த பிரச்சனையை எதிர்த்து போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இதுக்கு வந்து ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும்ன்றதான் எங்களோட நம்பிக்கை. அதே மாதிரிங்க பொள்ளாச்சி இஷ்யூ மறந்த மாதிரி நம்ம இந்த இஷ்யூ கண்டிப்பா மறந்துட வேண்டாம். ஏன்னா இப்ப பொங்கல் வருது, நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அதை பார்ப்போம், பொங்கல் சாப்பிட்டு அதை மறந்துடுவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அப்படியே நீங்க மறந்தாலும் சோசியல் மீடியாவுக்கு ஒரு சின்ன துகளான நியூஸ் கசிந்தா கூட அது பின்னாடி இருக்கிற உண்மையை உங்களுக்கு விலக்கி தரதுக்கு சோசியல் மீடியாவும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிருங்க.